வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான அதிரடி கரைகளத்தில் பார்த்தோன்னா நம்ம லட்சுமி திருக்கண்ணில் பட்டுறாங்க. ஒளிச்சு அவங்க வீட்டை விட்டு வெளியேறிடலாம், நம்ம யார் கண்ணிலையும் படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பேக் எடுத்துகிட்டு வெளியே போக நேரம் கரெக்டாக நம்ம காரில் வராங்க. லைட்டை அடித்து நச்சு நம்ம லட்சுமி முகத்துக்கு விடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மகாவா அப்படின்னு பார்க்க நேரம் என்னோட மனைவி லட்சுமி அவள் எப்படி எங்கே அப்படின்னு அந்த இடத்துல லட்சுமியை பார்த்த சந்தோஷத்தில் நம்ம லட்சுமியை கெட்டி பிடிச்சி இவ்வளோ நாள் உன்னை தேடிட்டு இருந்தேன், இப்போ நீ எங்கள் வீட்டில் தான் இருக்கிறியா லட்சுமி அப்படின்னு அப்போ மகாவாக இருந்தது நீ தானா, அப்போ உன்னோட கைப்பக்குவத்துக்கு தான் நான் அடிமையானேனா, அவ்வளோ டேஸ்ட்டு அப்படின்னு அந்த இடத்துல நீ சமைச்சு தந்த. ஆனால் உன்னை நான் இவ்வளோ நேரம் பார்க்க முடியாமல் இருந்துச்சு, ஆனால் இப்போ நான் பார்த்துட்டேன். இனி இந்த வீட்டை விட்டு நீ என்னை பார்த்ததுனால போயிடலான்னு நினைப்பா, ஆனால் கண்டிப்பாக நீ போக முடியாது, இங்கே தான் இருக்கணும், எங்கள் அம்மா உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம லட்சுமி கிட்ட சத்தியம் வாங்கிறாங்க. இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூட மாட்டேன் அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம சத்தியம் வாங்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நான் இன்னையோடு வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு நம்ம லட்சுமி திருவுக்கு பிடிச்ச அனைத்து சாப்பாடையும் சமைச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது கம்பெனியில், அந்த பிரச்சனைனால சாப்பிட வர முடியாது, எதுக்காக நீ இங்கே வந்த அப்படின்னு கவிதா ரொம்பவே கோவப்படுறாங்க மகா மேலே. இவ காஞ்சனாக்கா பயப்படுறது சரிதான், இவர்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல கவிதா நினைக்கிறாங்க. திருவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா, அவன் சாப்பிட மாட்டான், ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல அம்பிகா அம்மா கிட்ட நோஸ் கட் பண்ணி விடாங்க. கவிதா நீயும் சாப்பிட தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நீயாவது சாப்பிடு கவிதா அப்படின்னு சொல்லி நேரம் இவ சமைச்சதை சாப்பிடணும்னு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம லட்சுமிக்கு நோஸ் கட் பண்ண மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க. இப்படி தான் இவ திருந்த போகிறது இல்லை அப்படின்னு அம்பிகா அம்மா சொல்லிட்டு, நீ கவலைப்படாத, திரு கண்டிப்பாக சாப்பிட வருவான், நம்ம போய் அவனுக்கு கேபினில் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம லட்சுமி அழைச்சிட்டு அங்கே போய் இருக்காங்க. அங்கே போய் இருந்தால் நம்ம லட்சுமி திருக்க பிரச்சனை சால்வ் ஆகணும் கம்பெனியில் அப்படின்னு அந்த இடத்துல நல்லூர் அம்மாவை வேண்டிக்கிட்டாங்க. ஒரு நிமிஷத்தில் அது சால்வ் ஆயிடுது. நம்ம திருவம் சாப்பிட வராங்க. நான் எப்படியும் இவர் கண்ணில் பட்டுருவோம், இங்கே இருந்தால் நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு நம்ம லட்சுமி ஃபோன் வருது அப்படின்னு எஸ்கேப் ஆகி அவர் ஒரு ஃபோன் பேசிட்டு இருக்காரு திருவு. அந்த சைக்கிள் கேப்பில் இவங்க எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. நம்ம லட்சுமி ஒரு கட்டத்தில் நம்ம திரு நல்லாவே சாப்பிட்டு சந்தோஷப்படுறத எட்டி எட்டி பார்த்து நம்ம மகாவும் என் புருஷனுக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சு இன்னைக்கு என் மனசை குளிர வச்சுட்டேன், அவருக்கு என் கையால் அவர் விரும்பினதெல்லாம் போட்டுட்டேன் சமைச்சு, எனக்கு இது ரொம்ப சந்தோஷம் தான், இனி மனசார நான் அந்த வீட்டை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நம்ம லட்சுமி ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. ஏண்டி எதுக்காக நீ இங்கே சிரிச்சு நின்று திரு சாப்பிட்றத பார்த்துட்டு இருக்க, என் காஞ்சனாக்கா பயப்படுறது கரெக்டாக தான் இருக்கு போல அப்படின்னு கவிதா இவா விஷயத்தில் உஷாராக தான் இருக்கணும், போடி அங்கிட்டு அப்படின்னு துரத்தி விடுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், என் புருஷன் சாப்பிட்றத இன்னைக்கு நான் பார்க்குறேன்ல, இதே ஒரு குடுப்பனை தான் அப்படின்னு நம்ம மகா சந்தோஷமாக பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம திரு இனி மகா வரப்போகிறதில்ல, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு அங்கேருந்து கை கழுவிட்டு நழுவி போகிறாங்க. நம்ம மகா உடனே வராங்க. நம்ம அபிகமா சரி இவ்வளோ நேரம் திருமணம் வெயிட் பண்ணா, நல்லா சமைச்சிருக்க நீ எல்லாம் சொன்னா, ஆனா நீ எங்க தான் போன, ஊர்ல உள்ள போனுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு நம்ம அம்பிகா அம்மா கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சரி இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு அந்த இடத்துல கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. எப்படியோ என் புருஷனுக்கு சமைச்சதை போட்டுட்டேன், அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் ஒரு விஷயம், எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு நைட்டோடி நைட்டா நம்ம வீட்டை விட்டு எஸ்கேப் ஆக தான் செய்யணும். ஏன்னா திவ்யாக்கா வாழ்க்கைக்கு என்னால் பிரச்சனை வந்துடக்கூடாது, அம்பிகாமா வேற எங்கேயும் போகக்கூடாது மகா அப்படின்னு இனி நீ போகதா இருந்தால் உன் புருஷன் கூட தான் இந்த வீட்டை விட்டு போகணும், அதுக்கு முன்னாடி தனியாக போக மாட்டேன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு அந்த இடத்துல வாக்கு வாங்கியிருப்பாங்க, போக மாட்டேன்னு. ஆனால் என்னடா பண்ண, என் விதி என்ன சொல்லம்மா, என் புருஷன் வீடு இதுதான், ஆனால் என் புருஷன் கூட இருக்க முடியாது, ஏன்னா திவ்யாக்கா சந்தோஷமா என் புருஷன் கூட இருக்கணும், நான் யாருன்னு
தெரியாமலே எனக்காக இவ்வளோ உதவி செய்தவங்க திவ்யாக்கா, அவங்க வாழ்க்கையில் என்னால் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம மகா வந்து பயங்கரமாக வந்து யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மகா நைட்டில் எல்லாரும் தூங்கின பிறகு வீட்டை விட்டு எஸ்கேப் ஆக பையை தூக்கிட்டு வெளியே போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம திரு கம்பெனியில் வேலை ஓவர்லோடாக இருந்ததுனால முடிச்சுக்கிட்டு அப்போ தான் காரில் வராங்க. ஒரு கட்டத்தில் நம்ம லக்ஷ்மி பேக்கோடி வெளியே வர நேரம் கரெக்டாக கார் உள்ளுக்கு என்ட்ரு ஆகுது. யார் அப்படின்னு வந்து லைட்டை அடித்து நம்ம மகா முகத்தில் அடிக்கிறாங்க. மகா அப்படியே அதிர்ச்சியில் பேக்கை கண்ணில் தூக்கி வச்சுட்டு நிற்கிறாங்க. என்ன யார் அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம லக்ஷ்மி, நான் தொட்டு தாலி கட்டின மனைவி, என் வீட்டில் எப்படி அப்படின்னு வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நம்ம மகாவை பார்த்த சந்தோஷத்தில் கெட்டி பிடிச்சி வந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. நான் உன்னை பார்த்துட்டேன் லக்ஷ்மி, உன்னை தேடி நான் எங்கெல்லாம் போனேன், ஆனால் இப்போ நான் உன்னை பார்த்ததில் எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாங்க. இத்தனை நாளும் மகாவாட்டு இந்த வீட்டில் இருந்தது நீதானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் வந்து மகாவாட்டு இந்த வீட்டில் இருந்தேன். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் என்னால் பிரச்சனை வரக்கூடாது, அதனால தான் உங்கள் வாழ்க்கையை விட்டு நான் வெளியேறணும்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்மளுக்கு கல்யாணம் ஆன விஷயம் இந்த குடும்பத்தில் யாருக்கும் தெரியாமல் இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்தோன்னா திவ்யாக்கா உங்கள் கூட சந்தோஷமாக வாழணும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அதனால கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு கிளம்பிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க நம்ம லக்ஷ்மி. உடனே வந்து திரு சொல்கிறாங்க, நீ மட்டும் இங்கேருந்து போயிட்டீன்னா உன் பிரச்சனை சால்வ் ஆயிருமா, அந்த கஜேந்திரன் எப்போ வந்து உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து வெளியே காவல் இருக்கான், அவன் கண்ணில் நீ படாமல் இருக்கனா எங்கள் வீடு தான் உனக்கு சேஃப் லக்ஷ்மி, நீ புரிஞ்சிக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திரு வந்து பேசுகிறாங்க லக்ஷ்மி கிட்ட. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நீ இங்கேருந்து கண்டிப்பாக போயிடுவேன், ஏன்னா நீ இவ்வளோ தூரம் என் பேக் எடுத்துகிட்டு வெளியே வந்த நீ என்கிட்ட ஒன்று பேசிக்கிட்டு உனக்கு தில்லாலங்கடி வேலை, இங்கேருந்து கண்டிப்பாக நீ போவ, அப்படி போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சத்தியம் வாங்கிக்கிறாங்க. உன்னை தேடி நான் கஷ்டப்பட்டது போதும், இப்போ என் கண்ணு முன்னாடி நிற்க என்னும் நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் லக்ஷ்மி அப்படின்னு வந்து அந்த இடத்துல என்னை தவிக்க விட்டது போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நீ எனக்காக எவ்வளோ வந்து செய்கிற, உனக்கிட்ட சத்தியமாக சொல்கிறேன், திவ்யாவும் சரி நானும் சரி உனக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது, அந்த அளவுக்கு நீ எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு ஆளாட்டு வந்துட்ட, அப்படி இருக்க நேரம் எங்களெல்லாம் தவிக்க விட்டுட்டு நீ போகக்கூடாது, ஏன்னா உன்னை சொந்த தங்கச்சியாக தான் திவ்யா பார்க்குறா, அவள் நீ இல்லாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக என்னை நம்பி தான் முட்டேன், நீ எங்கே என் மகா எப்படி இங்கேருந்து போனா அப்படின்னு வந்து என்னை பிடிச்சி கொஸ்டின் கேட்பா, அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாவோட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ண முடியாது, உன்னை காணாமல் அவங்க தவிச்சு போயிடுவாங்க, கண்டிப்பாக நீ இருக்கணும் இங்கே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சத்தியம் வாங்கிக்கிறாங்க. நம்ம கல்யாண விஷயம் யாருக்குமே இந்த வீட்டில் தெரியாது, ஆனால் அதே மாதிரி தெரியக்கூடாது, ஏன்னா இந்த ரெண்டு குடும்பமும் ஒற்றுமையாக செய்கிறது எங்கள் கல்யாணத்தில் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லினேன். அதை நான் ஏன் தடுக்க போகிறேன், திவ்யாக்கா அவ்வளோ நல்லவங்க, உங்கள் அம்மாவுக்கு நல்ல மருமகளாக அவங்க இருப்பாங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை லக்ஷ்மி, நீனும் நல்லா இருக்கணும்னு, நாங்கள் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, நீயும் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும்னா இங்கே இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்னடா இது கடவுளே இப்படி என்ன சிக்க வச்சுட்டியே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மகா வந்து பேரஞ்சது கணங்க நிற்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க.